வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். தோற்கடிப்பது மட்டுமல்ல, டெபாசிட்டே முடிந்தால் வாங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஏன் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாகணும். என்னமோ இல்லை, என்ன கேட்டால் அதுதான் தமிழ்நாடு மாடல். 1967 அதுதான் மாடல். இங்கே யார் வர வேண்டும்னா எந்த அகில இந்திய கட்சியும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி தான் வரணும் அப்படி என்பதில் முன்னிலையில் இருப்பதாக கருதுகிறேன். ஒரு 2-3 தகவல்கள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சொல்லலை. ஏன் இப்போ 2014க்கு அப்புறம் டாலர் 100ஐ நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 100 ரூபாய். பெட்ரோல் 100ஐ தாண்டி விட்டது. எல்பிஜி சிலிண்டர் 1000ஐ நெருங்கி கொண்டிருக்கிறது. கோல்டு தங்கம் 1,00,000 எப்போதோ தாண்டி விட்டது. அதுக்கடுத்து எப்போதும் இல்லாத அளவில் இன்னைக்கு அவர் சொன்னார், பிரபல பிரபாகர் அவர்கள் சொன்னார், பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபி அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அனைத்து அமைப்புகளையும் தனியாக எடுத்துக்கொண்டது. எலெக்ஷன் கமிஷன் உட்பட, நீதித்துறையை உட்பட எப்போதும் இல்லாத அளவில் இந்த 75 ஆண்டு காலத்தில் நீதித்துறையில் எப்போதுமே 3 நீதிபதிகள் பேர் இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரே நேரத்தில் இருந்ததில்லை. இப்போதுதான் 3 நீதிபதிகள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜி.ஆர். சாமிநாதன் பேரில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கிறது. சேகர்குமார் யாதவ் அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியின் பேரில் இருக்கிறது. யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் பேரில் இருக்கு. இந்த மாதிரி 3 பேர் பேரில் பெண்ணியா இருக்கு. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 2018 மோடி ஆட்சியில் தான் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவை மேல் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படுமாறு செய்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதுக்கு அடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டா, இந்த எலெக்ஷன் கமிஷன் முழுக்க இது அவர் பேரில் இப்போ 3 நீதிபதிகள் மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பேர்லையும் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க, நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏற்றுக்கல, டிபேட்டுக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுவும் எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் முதலாக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணுறது 75 ஆண்டுகளை தான் முதல் முறை. அதே அடுத்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பேரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இது 3வது முறையாக இருக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சேர்மன் ராஜ்யசபா தன்கர் அவர் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இவங்களுடைய ஆட்சியில் தான். இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்கே சீஃப் செக்ரட்டரியும் இங்கே இருக்கக்கூடிய டிஜிபியும் மாற்றுறாங்க. ஆனால் இன்று அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குது. ஏன் அஸ்ஸாமில் எந்த சீஃப் செக்ரட்டரியும் மாற்றலை, டிஜிபியை மாற்றலை? பீகாரில் தேர்தல் நடந்து அங்கே ஏன் சீஃப் செக்ரட்டரியை மாற்றலை, அங்கே டிஜிபியை மாற்றலை? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா என்ற கேள்வியை நாங்கள் முன்னே வைக்க, அதுக்காக தான் அவங்கள ஜீரோ பிஜேபி என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலில் 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இப்போ சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். 14% முஸ்லீம் பாப்புலேஷன், 543 எம்பியில் 77 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறது 24 பேர் தான், 1/3 கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு முஸ்லீம் நீதிபதி, ஒரு எஸ்சி நீதிபதி, 0 ஷெட்யூல் ட்ரைப் நீதிபதி, ஒரே ஒரு உமன் நீதிபதி, 34 பேர்கள் இருக்காங்க. அப்படின்றதும் 2014 இந்த 12 ஆண்டுகளில் உயர்நீதிமன்றத்தில் 82% உயர் சாதிக்காரர்களே அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த காரணத்துக்காக சொல்கிறோம். கடைசியாக சென்னை தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0. மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0. ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0. ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸை இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காதற்காக 0. எங்கே நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காததற்காக அவர்களுக்கு 0. சென்னை மெட்ரோவுக்கான பணத்தை அளிப்பதில் ஆன தாமதத்துக்காக 0. கீழடி அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. தமிழ் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மண்ணை தோண்டுவதற்கு கூட அதிகாரத்தை மறுக்கும் அந்த மத்திய ஆட்சி, குறிப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு 0 0 0 என்பது சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன்.